அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. 24ஆம் தேதி மாலை 6:56க்கு பிறகு பார்த்திங்கன்னா அமாவாசை திதி ஆரம்பிக்கும். 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை திதியானது நிறைவு பெறுகிறது. சூரிய உதயத்தின் போது விரதத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதும், அதே போல் சூரியன் உச்சிக்கு வர்றதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நேர காலகட்டத்தை எல்லாம் கொண்டு ஆனி மாதம் வருகின்ற அமாவாசை அப்படிங்கிறது 25ஆம் தேதி அப்படிங்கிறத நம்ம நல்ல மனசில் வச்சுக்கணும், புதன்கிழமை அன்னைக்கு. அப்போ இந்த அமாவாசை திதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது. முன்னோர் வழிபாடு செய்வதற்கு, தர்ப்பணம் கொடுப்பதற்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை குறிப்பிட்டு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 25ஆம் தேதி சூரியன் உச்சி பொழுதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விடுவது அப்படிங்கிறது சிறப்பு. படையல் போட்டு சுவாமி கும்பிட்டு விடுவது அப்படிங்கிறது சிறப்பு. இல்லை நம்மளால் முடியலை அப்படிங்கிறவங்க மாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது அல்லது வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது நம்ம செய்யலாம். குறைந்தபட்சம் காகங்களுக்கு அன்றைய தினத்திலே உணவு, தயிர், எள் கலந்து உணவு வைக்கிறது அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு செய்கின்ற தர்ப்பணம் போல கருதி கொள்ளலாம். இல்லை நம்ம வீட்டில் படையல் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் அன்றைய தினத்தில் படையல் போடலாம். நிறைய அன்னதானம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ மறக்காமல் செஞ்சுருங்க. இதில் குறிப்பாக அமாவாசை திதியில் அதுலேயும் செவ்வாய் ஓரை நம்ம பார்த்து நம்ம வாங்கின கடனில் ஒரு பகுதியை திருப்பி செலுத்துகிறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக அந்த கடன் படிப்படியாக குறையிறத நம்மளால் காண முடியும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது 25ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அமாவாசை திதி நிறைவு பெறுகிறது. இப்போ இதை கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 25ஆம் தேதி மாலை 4 மணியிலிருந்து 6 மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 மணி நேரம் சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம கோரிக்கையை திருமூர்த்தி பகவானிடம் வைத்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக ஒரு 5 க்ஷணம் அவருடைய பார்வை நம் மீது படும்போது அந்த வேண்டுதல் என்ன வேண்டி இருக்கோமோ அது நடக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் அருளிய வாக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமாக அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. இப்போ வீட்டில் பணத்துக்கு கஷ்டமாக இருக்கலாம், வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம், உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், காரிய தடை இருக்கலாம். இந்த மாதிரி எவை இருப்பினும் சரி, நம்ம குலதெய்வத்தை வேண்டி அன்றைய தினத்தில் ஏற்றுகின்ற தீபம், அதே போல் மாவிளக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு நன்மையை கொண்டு சேர்க்கக்கூடியது. குலதெய்வத்தினுடைய பூரணமான அருளை நமக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னா அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்போ மறக்காமல் அவ்வழிபாட்டை செய்யலாம். காவல் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது, நம்ம ஊர் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, காவல் தெய்வங்கள், அவர்களுக்கான வழிபாட்டை செய்வதற்கும் ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ வழிபாடுகள் செய்வதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் ரொம்ப சிறப்பானது. இப்போ தியானம் பழகணும், தியானம் செய்யணும் அப்படின்லாம் நினைக்கும் போது இந்த அமாவாசை திதியில் அந்த தியானத்தை தொடங்குவது அப்படிங்கிறதுமே சித்தி அளிக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படும். ரொம்ப அபூர்வமான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதனால் இந்த அமாவாசை திதியை நீங்கள் தவற விட்டுற வேண்டாம். விரதம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி காலையில் நேரமே ஆரம்பித்து மாலை 5 மணி வரலும் இருந்துட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. கிரிவலம் வருவதற்கும் பார்த்திங்கன்னா அமாவாசை கிரிவலத்துக்கு 24ஆம் தேதி மாலை 6:56க்கு மேலே 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே இருக்கின்ற அந்த நேரத்தில் நீங்கள் கிரிவலம் வரலாம். மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.